ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தொடர் மழை எதிரொலி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவு. தீபாவளி பண்டிகையொட்டி நகரின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகனங்கள். புதுச்சேரி திருவள்ளுவர் சாலை அருகே ரெஸ்டோபார் திறப்புக்கு எதிர்ப்பு. தொகுதி மக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு. தீபாவளி பண்டிகையையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் கூட்டத்தால் களை கட்டும் முக்கிய வீதிகள். இந்த ஆண்டு வெறிச்சோடி காணப்படுவதால் வியாபாரிகள் வேதனை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தொடர் மழை காரணமாக முக்கிய நீர் தேங்கும் இடங்களை நேரில் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் வெள்ளிக்கிழமை இரவு இடைவிடாது பெய்த மழையின் காரணமாக முக்கிய நீர் தேங்கும் பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக உப்பனாறு கால்வாய் அமைந்துள்ள மறைமலை அடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலை சந்திக்கும் இடங்களை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் குபேர் நகர் மற்றும் நேரு நகர் ஆகிய பகுதிகளில் மழைநீர் செல்லாத வகையிலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் மழைநீர் வடிய நடவடிக்கை எடுக்கும்படி அறிவுறுத்தினார். தொடர்ந்து கொம்பந்தான்மேடு தடுப்பணை மற்றும் சித்தேரி ஆகிய பகுதிகளை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் ஆற்றங்கரை ஓரங்களில் அமைந்துள்ள 3 பகுதிகளின் இரு கரைகளையும் 1 மீட்டருக்கு மேல் உயர்த்தி கரைகளை பலப்படுத்தும்படியும் தேவையான மணல் மூட்டைகள் இருப்பில் வைத்துக் கொள்ளும்படியும் 24 மணி நேரமும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் அப்பகுதிகளில் முழு கண்காணிப்பில் இருக்கும்படியும் உடனுக்குடன் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கும்படியும் அறிவுறுத்தினார். மேலும் புதுச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள வீடூர் டேமில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அந்த அணையில் இருந்து உபரி நீர் திறக்கும் பொழுது முழு கண்காணிப்பில் இருக்கும்படியும் மாவட்ட ஆட்சியர் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கீழ்பரிக்கல்பட்டியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் மழைக்காலம் என்பதால் கிராமத்திலிருந்து பொதுமக்கள் அதிகம் வரும் சூழ்நிலையில் தேவையான மருந்து மாத்திரைகள் உள்ளிட்டவைகளை தயார் நிலையில் வைக்கும்படியும் அறிவுறுத்தினார். தேவையான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் 24 மணி நேரமும் பணியில் இருக்கும்படியும் உத்தரவிட்டார். இந்நிகழ்ச்சியில் கொம்பந்தான்மேடு பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆட்சியருடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பல்வேறு பகுதிகளில் பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். தீபாவளி பண்டிகையொட்டி புதுச்சேரி நகர பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் முதலியார்பேட்டை ரோடியர் திடலில் ரயில்வே மேம்பாலம் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேம்பால பணிகளுக்காக கடலூர் சாலை மூடப்பட்டுள்ளது. இதனால் உப்பளம் மற்றும் மரப்பாலம் 100 அடி சாலையில் போக்குவரத்து நெரிசலில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் துணிகள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்க நகர பகுதிக்கு வருகின்றனர். இதனால் காமராஜர் சாலை, அண்ணா சாலை, காந்தி வீதி ஆகிய சாலைகளை கடந்து செல்வதற்குள் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். ராஜீவ் இந்திரா சிக்னல்களில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நிற்கின்றன. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கடலூர், விழுப்புரம், சென்னை மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் ஒரே வழியில் சென்று இந்திரா சிக்னல் சந்திப்பில் பிரிந்து செல்வதால் மறைமலை அடிகள் சாலையில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக புதுச்சேரியில் பகல் நேரங்களில் கடும் வெப்பம் தகித்தது. ஆனால் மாலை நேரங்களில் திடீரென வானிலை மாறி குளிர்ந்த காற்றுடன் லேசான மழை பெய்து வந்தது. அவ்வப்போது லேசான மழை விட்டு பெய்வதால் எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யும் நிலை இருந்து வருகிறது. இது புதுச்சேரி வியாபாரிகளை பீதியடைய செய்துள்ளது. தீபாவளி வியாபாரம் பாதிக்கப்படும் என்றும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனிடையே தீபாவளி பண்டிகையை கொண்டாட வெளியூருக்கு செல்லும் பொதுமக்கள் பேருந்து கிடைக்காமல் புதிய பேருந்து நிலையத்தில் வெகுநேரம் காத்திருந்து பயணம் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் சாலையில் புதிதாக ரெஸ்டோபார் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து
தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் சாலையில் மணிமேகலை பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகிலும் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் ரெஸ்டோபார் திறப்பதற்காக முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரெஸ்டோபாரின் எதிர்ப்புறத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக மக்களுடன் இணைந்து ஆதரவாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தீபாவளி பண்டிகையொட்டி வழக்கமாக மக்கள் கூட்டத்தால் களை கட்டும் நேரு வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையையொட்டி நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி, கொசக்கடை வீதி, வெள்ளாளர் வீதி, புசி வீதி மற்றும் அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும். தீபாவளி பண்டிகையொட்டி ஆடைகள் மற்றும் பொருட்களை வாங்க உள்ளூர் மட்டுமின்றி புதுச்சேரியை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளில் கூடுவது வழக்கம். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் செயல்படும் சண்டே மார்க்கெட் பண்டிகை தினங்களில் 4 நாட்களுக்கு முன்னதாகவே செயல்படும். இந்த நிலையில் அதிக மக்கள் கூட்டத்தை எதிர்பார்த்த வியாபாரிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் அதிக அளவில் பொருட்களை விற்பனை செய்வதற்காக வாங்கி வைத்துள்ளனர். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த ஆண்டு மக்கள் நடமாட்டமின்றி முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதனால் பண்டிகை தினங்களில் அதிக விற்பனையாகும் என நம்பிக்கையுடன் காத்திருந்த வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டை காட்டிலும் வியாபாரம் முற்றிலும் குறைந்துள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். தீபாவளிக்கு இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு மக்கள் கூட்டம் இல்லாமல் காணப்படுவது வியாபாரிகளிடையே கலக்கத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தின் ஆற்றுப்படுகையில் அதிக விலைக்கு விற்பனையாகும் சீரா மீன்கள் அதிக அளவில் பிடிபடுவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரிய வகை மீன்களில் ஒன்று சீரா மீன். தெலுங்கில் சீரா என்றால் சேலை என்ற அர்த்தம். பழங்காலத்தில் சேலையை போட்டு இந்த மீன் பிடித்ததினால் சீரா மீன் என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மிகச் சிறியதாக மெலிதாக இருக்கும் இம்மீன் இந்தியாவில் ஆந்திர மாநில காக்கிநாடா அருகே உள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் சுவையான உணவாகும். கோதாவரி நதியும் கடலும் கலக்கும் இடத்தில் உவர் நீரில் இந்த மீன்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. தென்கிழக்கு பருவமழையின் போது இந்த மீன் அதிக அளவில் கிடைக்கும். காற்றினை சுவாசிக்க மீன்கள் தண்ணீர் மட்டத்திற்கு மேலே வரும்பொழுது மீனவர்கள் சேலை போன்ற மெல்லிய வலையை வீசி பிடிப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அதிக அளவில் சீரா மீன் கிடைத்துள்ளது. அதிக அளவில் விலைக்கு விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஒரே நாளில் மொத்தமாக 30 லட்சம் ரூபாய்க்கு சீரா மீன் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக 1 லிட்டர் 4000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 1000 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரே நாளில் மொத்தமாக 30 லட்சம் ரூபாய்க்கு சீரா மீன் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் பல்வேறு குறைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை தலைவர் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சனிக்கிழமை நடத்தப்பட்டது. பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கும் காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல்துறை தலைவர் சத்தியசுந்தரம் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். இதேபோல் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ருதி ஆர்கட்டி தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். இதேபோல் காரைக்கால் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா தலைமையில் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்கள் பொதுமக்களின் குறைகளை கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். மேலும் போக்குவரத்து காவல் நிலையங்களில் காவல் ஆய்வாளர்கள் போக்குவரத்து சம்பந்தமான குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு 38 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் 24 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர்.
சனிக்கிழமை நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மொத்தம் 177 பொதுமக்களின் குறைகள் கேட்கப்பட்டன. பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணத்தை உறுதி செய்தனர். நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதற்காக காவல் நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சி வருங்காலங்களில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை மூத்த அதிகாரிகள் தங்கள் அதிகார வரம்பில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று பொதுமக்களின் புகார்களை நேரடியாக கேட்டு தீர்வு காண்பார்கள் என்றும் கூடுதல் உதவிக்கு பொதுமக்கள் அந்தந்த காவல் நிலையங்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் மூலமாக பயிர்கள் சாகுபடியினை ஊக்குவிக்கவும், விவசாயிகள் பயிர் சாகுபடியில் முதலீடு செய்யும் இடுபொருட்கள் மற்றும் இதர பண்ணை செலவினங்களை சற்றே ஈடுகட்டவும் பயிர் உற்பத்தி தொழில்நுட்ப திட்டத்தின் கீழ் பல்வேறு உட்பிரிவுகளில் விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். 2025 நவரை பருவத்தில் நெற்பயிர் சாகுபடி செய்த புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 1770 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு 1,39,80,940 ரூபாய் பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையும், ரபி பருவத்தில் பயிர் சாகுபடி செய்த 328 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையாக 22,24,850 ரூபாயும் அவரவர் ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இனி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலம் விடுவிக்கப்படும் அனைத்து ஊக்கத்தொகை மற்றும் மானியங்களும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள ஆதார் சார்ந்த நேரடி பணப்பட்டுவாடா வழியாகவே தொடரும் என்றும் கூறியுள்ளார். 2025 நவரை பருவத்தில் நெற்பயிர் மற்றும் ரபி பருவத்தில் பயிர் சாகுபடி செய்த அட்டவணை இனப்பிரிவு விவசாயிகளுக்குண்டான ஊக்கத்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் நர்சிங் மற்றும் ஹெல்த் சயின்ஸ் படிப்புகளுக்கு 28ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கு 94 இடங்களும், ஹெல்த் சயின்ஸ் படிப்புகளுக்கு 87 இடங்களும் உள்ளன. இந்த இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறுகிறது. இதற்காக செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. மாணவர்கள் தரவரிசை பட்டியல் கடந்த 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதில் 3037 பேர் இடம்பெற்றுள்ளனர். மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு வருகிற 28ஆம் தேதி தொடங்குகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வருகிற 27ஆம் தேதி மருத்துவ பரிசோதனை நடைபெறவுள்ளது. கலந்தாய்வுக்கு பின் தகுதியான மாணவர்கள் பட்டியல் ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கு வருகிற 30ஆம் தேதி மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு சேர்க்கை ஆணை வழங்கப்படும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 41வது நிறுவன தின விழாவில் சாதனை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள், ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 41வது நிறுவன தின விழா கொண்டாடப்பட்டது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு சிறப்பு அழைப்பாளராக தலைமை வகித்து பல்கலைக்கழகத்தை ஆராய்ச்சி மற்றும் கற்பித்தல் துறைகளில் உலகளாவிய நிலைபெறும் வகையில் மேம்படுத்திய சாதனைகளுக்காக ஆசிரியர்கள், ஊழியர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் மாணவர்களை வாழ்த்தி பாராட்டினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், பல்கலைக்கழகத்தால் உலகின் சிறந்த 2% விஞ்ஞானிகளுக்குள் அடங்கிய 28 புதுச்சேரி பல்கலைக்கழக ஆசிரியர்களை பாராட்டினார். நிகழ்ச்சியில் இயக்குநர் தரணிக்கரசு, கலாச்சார இயக்குநர் கிளைமண்ட், நிதி அதிகாரி லாசர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் சதானந்தஜி, நூலகர் விஜயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கருவடிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் எவ்வாறு பாதுகாப்புடன் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்று பள்ளியின் இயக்குநர் கிருஷ்ணராஜ் மாணவர்களுக்கு விளக்கி கூறினார். சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் நேரடி பார்வையில் இயங்கி வரும் புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதேபோல் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன.
அதன் அடிப்படையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பட்டாசு எவ்வாறு பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும், எப்படி வெடிக்கக்கூடாது என்பதை பள்ளியின் இயக்குநர் கிருஷ்ணராஜ் மாணவர்களிடையே விளக்கி கூறினார். மாணவர்கள் பெரியவர்களின் மேற்பார்வையில் பட்டாசுகளை வெடிக்க வேண்டுமென்றும், பட்டாசு வெடிக்கவில்லை என்றால் மீண்டும் ஏற்றாமல் நீரில் மூழ்கடித்து தூக்கி எறிய வேண்டுமென்றும், விளக்கு, மெழுகுவர்த்தி போன்றவற்றை வெடிகளின் அருகே இல்லாமல் பாதுகாப்போடு கவனமாக வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் வெடித்த பட்டாசு, எரிந்த கம்பி, மத்தாப்புகள் இவற்றின் மீது தண்ணீரை ஊற்றி நனைத்து தீக்காயங்கள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார். பட்டாசுகள் வெடிக்கும் பொழுது கைகளில் பிடித்து எறிவது போன்ற செயல்களில் மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பள்ளியின் இயக்குநர் தெரிவித்த முறையை பின்பற்றி மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் தீபாவளி பண்டிகையை பட்டாசு வெடித்தும் மத்தாப்பு ஏற்றியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் சுந்தரமூர்த்தி மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பட்டாசு வெடிப்பதை செயல் விளக்கம் அளித்து மாணவர்களுக்கு பட்டாசு வெடிப்பது குறித்து செயல் விளக்கம் அளித்தனர். மரக்காணத்தில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் வேரோடு சாய்ந்ததில் 2 கார்கள் சேதமடைந்ததுடன் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதைத் தொடர்ந்து சில நேரங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வரும் நிலையில் மரக்காணம் புதுச்சேரி சாலையில் உள்ள கல்லறை எதிரே இருந்த சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் வேரோடு சாலையில் சாய்ந்தது. இந்த ஆலமரம் சாய்ந்த இடத்தின் அருகே தனியாருக்கு சொந்தமான தங்கும் விடுதி அமைந்துள்ளது. இந்த மரம் விழுந்ததில் தனியார் தங்கும் விடுதியில் எதிரே அமைக்கப்பட்டிருந்த தகர செட்டுகள் பாதிக்கப்பட்டன. மேலும் இந்த செட்டில் நிறுத்தப்பட்டிருந்த 2 கார்களும் சேதமடைந்தன. அருகில் இருந்த மின் கம்பிகளும் அறுந்து சேதம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் தீனதயாளன் தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜேசிபி மூலம் சாலையில் விழுந்து கிடந்த ஆலமரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,995 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.